அறிவியலும் ஆன்மீகமும் மனித குலத்தினுடைய நலனுக்காக இருக்க வேண்டுமே தவிர அழிவுக்கானதாக இருக்கக்கூடாது. ஒரு மிகச்சிறந்த அறிவியல் அறிஞர் ஒருவர் காலையில் நியூஸ் பேப்பர் எடுத்து படிக்கிறார். அதில் பார்த்தா டைனமைட் வெடிமருந்தை உருவாக்கிய சாவு வியாபாரி செத்து விட்டார் என்று தன்னுடைய மரண செய்தியையே அவர் படிக்கின்றார். படித்தவுடன் அதிர்ந்து போனார். நான் உயிரோடு இருக்கும்போதே இந்த செய்தித்தாள்களிலே நான் செத்து விட்டதாக செய்தியை பரப்புகிறார்களே, அதுவும் என்னை சாவு வியாபாரி என்று அழைக்கிறார்களே என்று மனம் வருந்தினாராம். தான் கண்டுபிடித்த இந்த டைனமைட் வெடிமருந்து மக்களுக்கு நலனை கொடுப்பதற்கு பதிலாக மக்களுடைய அழிவுக்கு காரணமாக இருக்கிறது, பல உயிர்களை அது வாங்கி இருக்கிறது என்பதை அறிந்தவராய் மனம் வருந்தி மனம் திருந்தி இதன் பிறகு தான் சம்பாதித்த அத்தனை செல்வங்களிலும் மேன்மையான செல்வங்களை எல்லாம் இந்த உலகத்திலே யாரெல்லாம் புதிய புதிய காரியங்களை எல்லாம் சாதிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு ஊக்கத்தொகையாக ஒரு பரிசாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உயிரை எழுதி வைக்கிறார். அவ்வாறு அவர் எழுதி வைத்தது தான் நோபல் பரிசு என்று இன்றைய நாளிலே நாம் பார்க்கின்றோம். அந்த நபர் வேறு யாரும் அல்ல, டைனமைட் வெடிமருந்தை கண்டுபிடித்த ஆல்ஃபிரட் நோபல் என்பவர். அவருடைய பெயரில்தான் நோபல் பரிசு இயற்பியலுக்கும் வேதியியலுக்கும் நிபுணர்களுக்கும் அமைதிக்கான பரிசாக கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அறிவியலும் ஆன்மீகமும் மனித குலத்தினுடைய நலனுக்காக இருக்க வேண்டுமே தவிர மனிதர்களை அழிக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது, அடிமைப்படுத்தக்கூடியதாக இருக்கக்கூடாது. இன்றைய நாளுடைய இறை வார்த்தை வழிபாட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்க்கையினை தன்னுடைய சீடர்களோடு பகிர்ந்து கொள்கிறார். 72 பேரை நியமிக்கிறார். தான் போக இருந்த ஊர்களுக்கு முன்பாக அவர்களை அனுப்பி நற்செய்தி அறிவிக்கவும், பிணிகளை போக்கவும், பேய்களை ஓட்டவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்புகிறார். ஆனால் அதே சமயத்திலே அந்த பணி வாழ்க்கையிலே அவர்களுக்கு வரக்கூடிய எல்லா விதமான தடைகளையும் பிரச்சனைகளையும் அவர்களுக்கு அறிவுரையாக கொடுக்கின்றார். இன்றைய நாளிலே நீங்களும் நானும் கடவுளுடைய பணியை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம். அவ்வாறு இறையாட்சி பணியை நீங்களும் நானும் செய்கிறோம் என்று சொன்னால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய செயல்களும் நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய குடும்பத்தில் ஆரம்பித்து நம்முடைய தெரு, நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உறவுகள், நமது சமுதாயத்திற்கு மத்தியிலே பிளவுகளையும் பிரிவுகளையும் ஏற்படுத்துகிறதா? அல்லது என்னுடைய சொல்லும் செயலும் வாழ்க்கையும் அமைதியை கொணர்வதாக இருக்கிறதா? அன்பினை வெளிப்படுத்துவதாக இருக்கிறதா? சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய குடும்பத்தாருக்கு மத்தியிலே, உறவுகளுக்கு மத்தியிலே, நண்பர்களுக்கு மத்தியிலே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு மத்தியிலே அருவருக்கத்தக்க ஒரு அசிங்கமான கேவலமான ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அல்லது அமைதியை விரும்பக்கூடிய, அன்பினை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? நம்முடைய சொல்லாலும் செயலாலும் வாழ்க்கையினாலும் இறையாட்சியை அறிவிப்போம். கடவுள் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.